சோ இப்போ நம்ம இந்த பயோமாலிகல்ஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் நொதிகள் பகுதிகளுக்குள்ள வந்துட்டோம். நொதி தான் இதனுடைய கடைசி பகுதி, நொதிகள். சோ நொதிகள் அப்படின்னா என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கும். ஹார்மோன்கள், நொதிகள், வேறுபாடுகள்லாம் நிறைய பார்ப்போம். எக்ஸோகிரைன், என்டோகிரைன்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா. என்சைம்ஸ் பெரும்பாலான நொதிகள் எல்லாமே எதனால உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா புரதங்களால உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப நொதிகள் புரதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளதுனால புரதங்களை போன்ற அமைப்புகளையும் நொதிகள் கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு புரதங்கள் இருக்கிற மாதிரி பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி சொல்லப்படுற முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை போன்ற வடிவங்களை, அதாவது அமைப்புகளை கொண்டிருக்கிறது. அப்ப புரதங்களுக்கான பண்புகள் இருக்கிறது எல்லாமே நொதிகளுக்குள்ள இருக்கும். இப்போ சில பொருட்கள் அதாவது உடல்ல இருக்கிற பெரும்பாலான சேர்மங்கள் எல்லாமே புரதங்களால் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில நொதிகளும் புரதங்களால ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நியூக்ளியஸ் கூட நொதிகளை போன்று செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த செயல்பாடுகளுக்கு பேர் தான் ரைபோசோம்கள். ஆனா ரைபோசோம்கள் ஒரு முழுமையான புரத பொருட்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனா ரைபோசோம்கள் புரதங்களை உருவாக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் தெரியும். சோ இந்த நொதிகள் எப்படி செயல்படுதுன்னா அது எதனுடன் இணைகிறதோ, அதாவது சப்ஸ்ட்ராட் சொல்லப்பட்ட தளப்பொருட்களுடன் இணையும் போது அது செயல்படுகின்ற அல்லது இணையப்படுகின்ற தளப்பொருட்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் அமைகிறது நொதிகள். நொதிகளும் அதனுடைய செயல்பாடுகளும் அப்படி நம்ம பார்த்தோம்னா நொதியின் செயல்பாடுகள் அதாவது அது இணைக்கப்படுகின்ற தளப்பொருட்களின் அடிப்படையில் அமைகிறது. அது அதனுடைய வேகத்தை மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நொதி தளப்பொருட்களுடன் செயல்படும் போது வேகம் மாறுகிறது. இந்த வேகம் அதிகரிப்பு தான் என்னவா மாறுதுன்னா வினை ஊக்கியாக மாற்றப்படுது அப்படின்றாங்க. வினை வேகம் வினை ஊக்கியாக மாற்றப்படுகிறது என்று சொல்லப்படுறாங்க. ஒரு கான்செப்ட் உள்ள கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆர்கானிக் வினையூக்கிகள் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லும் போது கரிம வினையூக்கி இருக்குது, கனிம வினையூக்கிகள் இருக்குது. கரிம வினையூக்கிகள்லாம் நொதிகள். கரிம வினையூக்கி அப்படின்னா அது நொதிகளை குறிப்பிடும். ஏன்னா அது புரதங்களை சார்ந்தது என்பதனால. கனிம அப்படி இருக்கு இல்லையா, கனிம வினையூக்கிகள் இருக்கு. வினையூக்கி, இந்த கனிம வினையூக்கிகள் என்பது உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா தனிமங்களை சார்ந்து இருக்கும். கரிம வினையூக்கிகள் என்பது இந்த மாதிரி புரதங்களை சார்ந்து இருக்கும். இதுல எந்த வினையூக்கிகள் வேகமாக செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிம வினையூக்கிகள் தான் வேகமாக செயல்படுகிறது. ஏன்னா அதிக வெப்பத்தை தாங்க வல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா உலோகங்கள். சோ அதனால இது பாத்தீங்கன்னா அதிக வினையூக்கிகளாக வினையில் செயல்படுகிறது. நொதிகள் பாத்தீங்கன்னா கரிம வினையூக்கிகளாக இருப்பதனால இதற்கு இணையாக செயல்பட முடியாது. அதாவது இதனுடைய வெப்ப தாங்குதலுக்கு ஏற்ற அளவில் அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சல்பர்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற சில நொதிகள், கந்தகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற சில நொதிகள் கிட்டத்தட்ட 80 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரை என்ன பண்ணுதான் அதனால தாங்கக்கூடிய திறன்களை கொண்டிருக்கிறது. சில விதமான தெர்மோபிளிக் அனிமல்ஸ் பெறப்படுகின்ற நொதியானது வெப்ப நிலைப்புத்தன்மைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லப்படுற வெப்ப நிலைப்புத்தன்மை கொண்ட நொதிகள், தெர்மோபிளிக் என்று சொல்லப்படுற விலங்குகள், அதாவது அதிக வெப்பம் கொண்ட உயிர்கள் பெறப்படுகின்ற நொதிகளுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய இயல்பு இருக்கிறது என்பதை இங்க நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நொதியானது தளப்பொருளுடன் இணையும் போது அந்த தளப்பொருளுடைய செயல்பாடுகளோடு இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை அது கொண்டுகிட்டே போகும். இதுக்கு பேரு வினை வேகம் சொல்றாங்க. இந்த வினை வேகங்கள் வினையூக்கிகளாக மாற்றப்பட்டு அந்த வினையானது தொடர்ந்து நடைபெறும். அதுல கரிம வினையூக்கியை பற்றி கேட்கிறாங்க, கனிம வினையூக்கிகளை பற்றி கேட்கிறாங்க. எந்த வினையூக்கிகளுக்கு அதிக வெப்பத்தில் செயல்படும் திறன் இருக்குது அப்படின்னா அது கனிம வினையூக்கிகள் தான். கரிம வினையூக்கிகள் அதிக வெப்பத்தில் செயல்படாது, அவை சிதைக்கப்பட்டு விடும் என்பதை சொல்றாங்க. அப்படி ஒரு சில கரிம வினையூக்கிகள், ஆர்கானிக் இந்த வினையூக்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா கந்தகத்திலிருந்து பிரிக்கப்படும் போது அது 80 இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரை தாக்குப்பிடிக்கும் தன்மை கொண்டதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இங்க இந்த வேதிப்பொருள்கள், அதாவது ரசாயன பொருட்கள் 2 விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு இயற்பியல் மாற்றங்களுக்கு உள்ளாகும், பிசிக்கல். இன்னொன்னு வேதியியல் மாற்றங்களுக்கு உள்ளாகுது, வேதியியல் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. இததான் நம்ம வேதி வினைகள் அப்படின்னு சொல்றோம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சோ ரசாயன பொருள்கள் எந்த விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகிறது? இயற்பியல் மாற்றங்களுக்கும் வேதியியல் மாற்றங்களுக்கும் உள்ளாகிறது. இயற்பியல் மாற்றங்கள் என்றால் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளுடைய
பிணைப்புகள் மாறாமல் வடிவங்கள் மட்டும் மாறினா அது இயற்பியல் மாற்றம். பொருள் உள்ள இருக்கிற பாண்ட் அப்படின்னு சொல்ற பிணைப்புகள் எதுவும் மாற்றம் அடையாமல் வடிவத்தை மாற்றினால் அது இயற்பியல். இங்கு வேதியியல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பிணைப்புகள் மாற்றம் அடைந்து வடிவங்களை மாற்றம் அடைந்தால் அதுதான் வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு பனிக்கட்டி, ஐஸ். இந்த பனிக்கட்டி தண்ணியோட சேர்ந்து நீரில் கரைதல் சொல்றாங்க. நீரில் கரைதல் அல்லது நீர் ஆவியாதல், இது இயற்பியல் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, பனிக்கட்டிய அந்த தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள இருக்கிற பிணைப்பு, நீங்க பனிக்கட்டியா இருந்தாலும் அது H2O தான், தண்ணீரா இருந்தாலும் அது H2O தான். பாத்தீங்கன்னா பிணைப்புகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, வடிவத்தில் மட்டும்தான் மாற்றத்தை உண்டாக்குறது. முன்ன சாலிடா இருக்கும், அப்புறமா லிக்விடா மாறுது, அவ்வளவுதான். இதுதான் வடிவ மாற்றங்கள். அப்ப வடிவத்தை மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும், அதனுடைய பிணைப்புகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைன்னா அது இயற்பியல் மாற்றம். வேதியியல் மாற்றம் என்பது பிணைப்புகளில் மாற்றத்தை உண்டாக்கும். இதுல ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன், ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் பார்க்கலாம். இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லைங்களா, பேரியம் ஹைட்ராக்சைடு H2SO4 ஓட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றான். பேரியம் சல்பேட்டாக மாறுது, BaSO4 ஆக மாறுது, 2H2 நீராக என்ன பண்ணுது, வெளியேற்றப்படுது மூலக்கூறுகள். அப்ப இதனுடைய பிணைப்புகளும் உடைந்து இதனுடைய பிணைப்புகளும் உடைந்து புது வடிவத்தை பேரியம் சல்பேட் என்று மாற்றம் அடைகிறது பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வேதியியல் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. வேதியியல் மாற்றம் என்பது அமைப்பு ரீதியாகவும் அதே போல அதனுடைய வடிவ ரீதியாகவும் மாற்றத்தை உண்டு பண்ணும். அதாவது என்னன்னா, அந்த பாண்ட் பிணைப்புகளை அது மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றாங்க. இந்த பிணைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன். ஆர்கானிக் ரியாக்ஷன் ஒண்ணு கிடையாது சார். ஸ்டார்ச், ஆர்கானிக் ரியாக்ஷனுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க, அதனால அங்கேயே கொடுக்குறேன். ஸ்டார்ச் மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, இது என்னவோ மாற்றம் அடைந்ததுன்னா குளுக்கோஸாக மாறுது. ஏன்னா குளுக்கோஸுகள் சேர்ந்துதான் ஸ்டார்ச். குளுக்கோஸ் என்பது ஒற்றை சர்க்கரை, ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரையை தோற்றுவிக்கும், இரட்டை சர்க்கரைகள் கூட்டு சர்க்கரையை தோற்றுவிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சை உடைத்தா குளுக்கோஸ் மூலக்கூறுகள் தான் கிடைக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா வடிவ மாற்றங்கள். அப்ப வடிவ மாற்றங்கள் என்பது வேதிய மாற்றங்களுக்கு உள்ளாகும். சோ இங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னா, பண்பு மாற்றங்கள் மட்டும் ஏற்படும், ஆனால் என்ன பண்ணாது, பிணைப்பு மாற்றங்களை இது உள்ளாக்காது. சோ இயற்பியல் மாற்றம் என்பது என்னன்னா, அந்த பொருளினுடைய பிணைப்புகளை இது உடைக்காது. ஆனா வேதியியல் மாற்றம் அதனுடைய பொருளுடைய பிணைப்புகளை உடைத்து காட்டும். இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் வினைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா, நொதிகள் என்னன்னு கொடுத்துருக்கோம். நொதிகள் என்பது புரதங்களால் உருவாக்கப்பட்டது. புரதங்களுக்கு உண்டான பண்புகள் நொதிகளுக்கும் இருக்கிறது. உட்கருவுகள் கூட புரதங்களை போன்றே செயல்படும், அது நொதிகளை போன்றே செயல்படும். அதுக்கு ரைபோசோம் ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வேதியியல் பொருட்கள் வேதி இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளுக்கு உட்படுகிறது அல்லது மாற்றத்துக்கு உள்ளாகிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அப்படின்னா நொதியினுடைய செயல்பாட்டு நிலை, நொதி எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு கேள்விகள்ல கேட்டிருப்பாங்க. நொதி எப்படி செயல்படுது சார் அப்படின்னு பாருங்க. என்சைம், இந்த என்சைம்ஸ் எதோட இணையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்டன்ஸோட இணையும், தளப்பொருளோட இணைகிறது. அப்ப என்சைம்ஸ் நொதிகளும் தளப்பொருள்களும் இணைந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கூட்டமைப்பை உருவாகிறது. நொதிகளும் தளப்பொருளும் இணைந்து நொதி தளப்பொருள் கூட்டமைப்பு என்றதை ஏற்படுத்துது. A+B gives AB சொல்றோம் இல்லையா, அது போல நொதிகளும் தளப்பொருள்களும், அதாவது ஒவ்வொரு நொதியும் அதில் ஒரு பிணைப்பு வச்சிருப்போம். எதோடனா தளப்பொருளோட இணையத்துக்கு, சப்ஸ்ட்ரேட் அல்லது சப்ஸ்டன்ஸ் சொல்லப்படுற ரசாயன பொருளோட இணைவதற்கு ஒரு பிணைப்பு வச்சிருக்கோம். அப்ப இந்த நொதியும் தளப்பொருளும் இணைந்து நொதி தலைப்பொருள் கூட்டமைப்பை ஏற்படுத்தும், காம்ப்ளெக்ஸை உண்டாக்கும். ஆனா இந்த கூட்டமைப்பு நீண்ட நேரங்கள் இருக்காது, ஷார்ட் லிவ்டு. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்காது, குறைந்த ஸ்டெபிலிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலான ஒரு வாழ்வியல் காலம் தான் இதுக்கு, ரொம்ப தூரமான ஒரு பிணைப்புகள் கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த ES அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இதுல நொதிகள் மாறாமல்
நொதிகள் மாறாமல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அந்த விளைபொருட்கள் சேர்ந்து இது என்னவா மாறுதுன்னா நொதி மற்றும் விளைபொருள் கூட்டமைப்பை இது தோற்றுவிக்கிறது. சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நொதி தலைப்பொருளுடன் சேர்ந்து நொதி தலைப்பொருள் கூட்டமைப்பாக மாறுது. இந்த இடத்துல நொதி விளைபொருளுடன் சேர்ந்து நொதி விளைபொருள் கூட்டமைப்பாக மாறுது. பி ஃபார் ப்ராடக்ட் சொல்றாங்க. ப்ராடக்ட்னா விளைபொருள் என்று சொல்றது. சோ இதுதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி என்சைம் ஆக்ஷன். என்சைம் என்பது என்ன, நொதி ஒவ்வொரு சூழலிலும் தலைப்பொருளுடன் வினைபுரியும் போது அது நொதி தலைப்பொருள் காம்ப்ளெக்ஸாக மாறுது. இப்போ ஒண்ணு இல்ல சார், முட்டை தோசையோட சேர்க்கிறோம், முட்டை தோசை மாறுது இல்ல, அதே போல நொதியை தலைப்பொருளுடன் சேர்க்கும் போது நொதி தலைப்பொருள் கூட்டமைப்பாக மாறும். இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காமல் நொதியானது மாறாமல் தலைப்பொருளுடன் வெளியனுப்பிட்டு அது என்ன பண்ணுது, ப்ராடக்ட் என்ற விளைபொருளுடன் இணைகிறது. அப்படி இணையும் போது நொதியும் விளைபொருளும் சேர்ந்து நொதி விளைபொருள் கூட்டமைப்பாக மாறுகிறது என்று சொல்றார். இதுதான் நேச்சர் ஆஃப் தி என்சைம் ஆக்ஷன். அடுத்தது என்னன்னா, நொதியினுடைய இந்த செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? What are the factors to affecting enzyme activities? நொதியினுடைய செயல்பாடுகளை தடுக்கக்கூடியது முக்கியமானது எது சார் அப்படின்னா, one is pH, number 2 என்ன சார் அப்படின்னா temperature. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அமிலக்கார சமநிலை, இது வெப்பநிலை. அப்ப அமிலக்கார சமநிலையும் வெப்பநிலையும் நொதியினுடைய செயல்பாடுகளை தடுக்கும். எப்படி தடுக்கும் அப்படின்னா, நொதிகள் ஒரு குறைந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலும் ஒரு குறிப்பிட்ட pH மதிப்புகளும் அமிலக்கார நிலைப்பாடுகள்ல தான் செயல்படும். இந்த pH மதிப்பு அதிகரித்தாலோ வெப்பநிலை அதிகரித்தாலோ நொதியின் செயல்பாடுகள் குறைந்து விடும் அல்லது அதனுடைய வினைகள் மாற்றம் அடைந்து விடும் என்று சொல்லப்படுது. அப்ப என்ன சொல்றான், நொதியினுடைய செயல்பாடுகள் ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலைத்த தன்மையோட இருக்க வேண்டும் அல்லது நீடித்து செயல்பட வேண்டும் என்றால் சரியான வெப்பநிலையிலும் குறைந்த அளவிலான pH-லும் அது செயல்பட வேண்டும். pH-இன் மதிப்புகள் மாறினாலோ வெப்பநிலையின் அளவுகள் மாறினாலோ நொதியின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்பது இந்த இடத்துல ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட், தலப்பொருளினுடைய செறிவு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். தலப்பொருளின் செறிவு, தலப்பொருளின் செறிவு. தலப்பொருளுடைய செறிவுனா என்ன சார்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலப்பொருள் என்சைம்ஸ், இது வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ற கெமிக்கல் ரசாயன பொருள் மற்றும் இதோட நொதி. அப்ப நொதியும் இந்த தலப்பொருளும் தான் இணையும். இங்க நொதி இங்க இருக்கு, தலப்பொருள் எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் இணைந்து இப்ப என்ன பண்ணணும், இந்த செயல்முறையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப தலப்பொருளுடைய செறிவு, இந்த வினையில தலப்பொருளுடைய செறிவுகள் அதிகரிச்சுது அப்படின்னா இந்த வினை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அதாவது உச்சப்பகுதியை நோக்கி நகரும். Vmax அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உச்சப்பகுதியை நோக்கி நகரும். மீண்டும் மீண்டும் இந்த தலப்பொருளுடைய செறிவு அதிகரிக்க அந்த உச்சப்பகுதிகள் மேல் நோக்கி செல்லுமா என்றால் நிச்சயமாக செல்லாது. ஏன்னா தலப்பொருள்கள் மட்டும் அதிகரித்தால் வினை வேகமாக நடக்காது, நொதியினுடைய துகள்களும் அதிகரிக்க வேண்டும். அப்ப நொதியினுடைய பொருள்கள் மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் தலப்பொருள்கள் மட்டுமே அதிகரிக்குமானால் அந்த வினை தொடர்ந்து என்ன பண்ண முடியாது, முன்னோக்கி செல்ல முடியாது. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட், தலப்பொருளினுடைய செறிவு அப்படின்றாங்க. அப்ப செறிவுகள் என்பது நொதிகளினுடைய செயல்பாடுகளுடன் இணைந்து நடைபெறும் போது அது நொதியினுடைய அளவுகளும் அதிகரிக்கும் போதுதான் இந்த வினை நடக்கும். பாருங்க, நொதிகளும் தலப்பொருளும் இணைந்துதான் நொதி தலப்பொருள் கூட்டமைப்புகளை உருவாக்குறது. இதுல நொதிகளுடைய அளவுகள் குறைவாக இருந்து தலப்பொருள் அளவுகள் அதிகரிச்சா முதலில் மட்டும் அது அதிகரிக்கும், மீண்ட மற்ற நேரங்களில் என்ன பண்ணாது, எந்த விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. எவ்வளவு வேக தலப்பொருள்கள் அதிகரிச்சாலும் அதை வந்து என்ன பண்ணது, ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அது செல்ல முடியாது. காரணம் நொதியின் அளவு குறைவாக இருப்பதனால அந்த வினை தொடர்ந்து நீடிக்காது. இந்த நிகழ்ச்சியை தான் தலப்பொருள்களின் செறிவு என்று சொல்றாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் என்சைம், அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் பார்க்கலாம்.